நாங்களாம் இருக்கோம், சப்போர்ட் பண்ணுறோம். தைரியமாக படிச்சு எழுதிக்கலாம் சாமி, பேசிப்போம். ப்ளஸ் ஒன் ப்ளஸ் நல்லா படித்து நல்ல கோர்ஸ் எடுத்து எதிர்காலத்தில் ஒளிமயமான வருத்தங்கிறபோது துக்கங்கிறது இயற்கை தான், புரியுதா? தைரியமாக மனதைரியத்தோடு வந்து படிச்சு எழுதிக்கலாம். வாழ்க்கையில் ஒவ்வொரு ஸ்டேஜும் முக்கியம். படிப்பு உன் கூட கடைசி வரைக்கும் இருக்கும், அதுதான் உன்னை காப்பாத்தும். சொல்லி சொல்லி வளர்த்த தந்தை திடீரென மாரடைப்பால் காலமான துயரம். தந்தையின் லட்சியத்தை காக்க பொது தேர்வுக்கு கண்ணீரோடு சென்று எழுதி வந்த மாணவி, தேற்றி பரீட்சை எழுத அனுப்பி வைத்த ஆசிரிய பெருமக்கள். வருத்தங்கிறபோது துக்கங்கிறது இயற்கை தான், புரியுதா? தைரியமாக மனதைரியத்தோடு வந்து படிச்சு எழுதிக்கலாம். வாழ்க்கையில் ஒவ்வொரு ஸ்டேஜும் முக்கியம். தந்தை அவனின் பாசத்தை எங்கே காண்கிறோம் நமக்கு. எங்ககிட்ட 10th படிக்கிற நிரஞ்சனா அப்படிங்கிற பொண்ணுடைய தந்தை முரளி அப்படிங்கிறவர் நேற்று இரவு ஹார்ட் அட்டாக்னால இறந்துட்டாரு. இருந்தாலும் அந்த மாணவி நான் தேர்வு எழுதுவேன், தேர்வினுடைய தன்னம்பிக்கை ஆசிரியர்களும் மாணவர்களும் பள்ளி நிர்வாகம் சேர்ந்து கொடுத்த ஊக்கத்தின் காரணமாக அந்த பெண் தேர்வு எழுதுறேன் அப்படிங்கிற நம்பிக்கையோடு தேர்வு எழுதுறாங்க. அந்த மாணவி தேர்வு நல்ல மதிப்பெண் பெற வாழ்த்துக்கள். திருச்சி மாவட்டம் முசிறி அருகே உள்ள கோணப்பட்டி கிராமத்தை சேர்ந்த 51 வயதுடைய முரளி உரக்கடை நடத்தி வந்தார். தனது செல்ல மகள் நிரஞ்சனா 10ஆம் வகுப்பு படிக்கும் நிலையில் அவருக்கு வீரத்தையும் அறிவையும் விதைத்து வந்த தந்தை முரளி, படிப்புதான் உன்னை காக்கும், நீ படித்து பெரிய ஆளாகி தேசத்தின் தூணாக வேண்டும் என சொல்லி சொல்லி வளர்த்து வந்திருக்கிறார். நிரஞ்சனா அங்குள்ள தனியார் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் படித்து வந்த நிலையில் அவருக்கு 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நடந்து வருகிறது. இந்த நிலையில் நேற்று இரவு நிரஞ்சனாவின் தந்தைக்கு திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டு மாரடைப்பு காரணமாக இறந்து போயிருக்கிறார். குடும்பமே பதறி கதறி துடித்துக் கொண்டிருக்கும் வேளையில் தந்தையின் இழப்பை மனதளவில் ஏற்றுக்கொண்டு அவர் சொன்ன அறிவுரையின்படியே கண்ணீரோடு தாப்பேட்டை அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள தேர்வு மையத்திற்கு நிரஞ்சனா சென்றார். விழி நிறைய கண்ணீரோடு பள்ளிக்கு சென்ற மாணவியை ஆசிரிய பெருமக்கள் தேற்றி ஆலோசனை வழங்கி நல்ல முறையில் தேர்வை எழுதுமாறு அனுப்பி வைத்தனர். நாங்களாம் இருக்கோம், சப்போர்ட் பண்ணுறோம். தைரியமாக படிச்சு எழுதிக்கலாம் சாமி, பேசிப்போம். ப்ளஸ் ஒன் ப்ளஸ் நல்லா படித்து நல்ல கோர்ஸ் எடுத்து எதிர்காலத்தில் ஒளிமயமான தேர்வை எழுதி முடித்த கணம் இன்றுதான் தந்தையின் முகத்தை கடைசியாக காண்பேனோ என அந்த மாணவி தவியாய் தவித்துக் கொண்டு சென்று இறுதிச் சடங்கில் கலந்து கொண்ட நிகழ்வு அனைவரது மத்தியிலும் பெருஞ்சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது.